ஒரு இரவு அடர்ந்த காட்டினுள்ளே ஒரு மனிதன் வழி தவறினான். மரங்கள் உயரமாக நின்றன. நிலவின் ஒளி கூட தரையில் முழுமையாக படவில்லை. காடு முழுவதும் இருட்டும் அமைதியும் கலந்திருந்தது. அந்த மனிதன் எங்கு போவது என்று தெரியாமல் சுற்றி பார்த்தான். ஒவ்வொரு சத்தமும் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. காற்று இலைகள் அசைந்தது. அதுவும் அவனுக்கு ஒரு ஆபத்து போல் தோன்றியது. அவன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் அறியாமல் ஒரு புலி அவனை நிழல் போல் பின்தொடர்ந்து வந்தது. அது சத்தமின்றி நகர்ந்தது. இருட்டில் அதன் கண்கள் மட்டும் மின்னின. அதே நேரத்தில் காட்டின் ஒரு பக்கம் ஒரு பெரிய கரடி சத்தமாக குரைத்தது. அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. மனிதன் இன்னும் அதிகமாக பதற்றமடைந்தான். அப்போது அவன் முன்னும் பின்னும் ஆபத்து இருப்பது போல உணர்ந்தான். காடு அவனுக்கு ஒரு பெரிய புதிராக மாறியது. இருள் அதிகமான போது அவனின் மனதிலும் பயம் அதிகரித்தது. ஆனால் அந்த காட்டில் ஒரு சிறிய குரங்கு இருந்தது. அது மரத்தின் மேல் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அது சண்டையிலும் பயத்திலும் ஈடுபடவில்லை. அமைதியாக யோசித்தது. குரங்கு கவனித்தது. காட்டின் ஒரு பகுதியில் சிறிய ஒளி தெரிந்தது. அது தீப்பூச்சிகளின் ஒளி. அந்த ஒளி ஒரு பாதையை உருவாக்கியது. குரங்கு அந்த ஒளி வழியை கண்டுபிடித்து அது மனிதனை அந்த பாதையில் அழைத்து செல்ல உதவியது. அந்த வழி மெதுவாக வெளிச்சமாகியது. இருள் குறைய தொடங்கியது. புலியும் கரடியும் அந்த ஒளி பாதையில் பின்தொடர முடியவில்லை. மனிதன் பாதுகாப்பான ஒரு வெளிச்சமான இடத்தை அடைந்தான். சில நேரத்தில் காடு மீண்டும் அமைதியானது. இருள் இருந்தாலும் ஒளி எப்போதும் இருக்கும் என்பதை அந்த நாள் தெரிகிறது. ஆமாம், வாருங்கள்.